திஸ் இஸ் சிம்மதன். வெல்கம் பேக் டு தி சேனல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப பேடாக இருக்கேன். ரொம்ப வெரி வெரி பேட் நியூஸ். ஆல்ரெடி நீங்கள் டைட்டில் தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. என்னடா போட்டு வச்சுருக்க டைட்டில் தம்ப்நெயில் இல்லைன்ட்டு. லாஸ்ட் வீடியோ குவிட்டிங் யூடியூப்னு இஷ்டத்துக்கு போட்டு வச்சுருக்க அப்படின்னு கேட்பீங்க. அதெல்லாம் பொய் இல்லை, அது உண்மை. ஏன்டா ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சேனல், ஒரு கம்பெனி, கார்ப்பரேஷன், அவங்க பேரை சொல்ல கூட இப்போ பயமாக இருக்குது. ஃப்ரேமில் வந்துடுறேன். அவங்க பேரை சொல்ல கூட எனக்கு பயமாக இருக்குது. அதுக்கு பேருக்கும் எங்கேயோ ஸ்ட்ரைக் அடிச்சு விட்ருவாங்களோன்ட்டு. ஸோ ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி கில்லி ரீரிலீஸ் செலிப்ரேஷன்னு ஒன்று போயிருப்பேன். ஸோ அது ஒரு வீடியோவாக கூட இல்லை, ஷார்ட்ஸாக எடுத்து அப்லோட் பண்ணியிருப்பேன் என் சேனலில். ஸோ 5 மாதத்துக்கு கழித்து இப்போது அது அப்போவே கொடுத்துருந்தா கூட பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். 5 மாதம் கழித்து இப்போது கரெக்டாக காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடித்து வீடியோவை டேக் டவுன் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு நான் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன். ஸோ அதில் கவுண்டர் நோட்டிஃபிகேஷன்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு, அது கொடுத்தேன், அதையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த கிளைமெண்ட்டுக்கே டேரெக்டாக மெயில் பண்ணுற மாதிரி அவங்க மெயில் ஐடியும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மெயில் ஐடி எடுத்து அவங்களுக்கு ரிக்வஸ்ட் பண்ணி கெஞ்சி கூத்தாடியும் 4-5 மெயில் போட்டு பார்த்துட்டேன். அவங்க அப்பயும் அதை எடுக்கிற மாதிரி இல்லை, ரிப்ளையே இல்லை, மெயிலுக்கு சுத்தமாக ரிப்ளையே இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு கூகுள் அது இதுன்னெலாம் சர்ச். எனக்கு சுத்தமாக இதை பற்றி எதுவுமே ஐடியாவே கிடையாது. இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை பற்றி சுத்தமாக ஐடியாவே கிடையாது. கிளைம் வந்தால் கூட கிளைமில் என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த போர்ஷனை கிளைம் பண்ணியிருக்காங்க, இந்த போர்ஷனை டிலீட் பண்ணிடுறேன்னுவாங்க. அந்த போர்ஷன் அப்படியே கட் பண்ணி தூக்கிட்டேன்னா அந்த கிளைம் போயிடும்னு வைங்களேன். இந்த ஸ்ட்ரைக்குனா எனக்கு சுத்தமாக என்னன்றது ஐடியா கிடையாது. நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், ஸ்ட்ரைக் அடிக்கிறாங்க அப்படின்ட்டு. தடவை நான் அனுபவிக்கிறேன் அந்த ஸ்ட்ரைக்கை. ஸோ என்னென்னமோ கூகுள்லாம் பண்ணி பார்த்தேன். அதிலலாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா 90 days, மேக்ஸிமம் 90 daysக்குள்ளே அதுவாகவே ரிமூவ் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு நடுவில் எதுவும் வைலேஷன் வராமல் இருக்கணும். அதுக்கு நடுவில் ஏதாவது வைலேஷன் வந்துச்சுன்னா சேனலில் டெர்மினேட் பண்ணி விட்ருவாங்க. மொத்தமாக மூடிட்டு போயிட வேண்டியதான் இமாத் விலாக்ஸ்ன்ற ஒரு சேனல்லையே. ஸோ அதனாலே இதுதான் என் சேனலில் வர கடைசி வீடியோவாக இருக்கும். ஆமாம், கடைசி வீடியோவாக இதுதான் இருக்கும். பிகாஸ் இதுக்கப்புறம் நான் மறுபடியும் வீடியோ போட்டு அதில் ஏதாவது, நான் இப்போ லாஸ்ட்டாக போட்ட 3 வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சினிமேட்டிக் ஷாட்டுன்னு ஒரு விஷயம், எனக்கே சிரிப்பாக தான் இருக்குது. பரவாயில்ல, நான் நம்புகிறேன் அது சினிமேட்டிக் ஷாட்டுன்னு தான். ஸோ அதிலலாம் நான் நிறைய சாங்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் காப்பிரைட் சாங்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இருந்தாலும் அதுக்கு எவனாச்சும் அடிப்பான். சும்மா இல்லாமல் அவங்களுக்கு இது ஏதோ அவங்க கோடியாக சம்பாதிச்சுட்டு போகிற மாதிரி அந்த பாட்டை எடுத்து என் வீடியோவில் போட்டு கோடியாக சம்பாதிச்சுட்டு போகிற மாதிரி கிரேது. நான்லாம் ஒரு ஆள்னு எனக்குலாம் ஸ்ட்ரைக் அடிக்கிறான் பார்த்தீங்களா? எனக்கு டென்ஷன் ஆகுது. எனக்கு அசிங்கமாக பேசணும்னு தோணுது. எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு உக்காந்துருக்குறேன் நான். எனக்கு நைட்டு ஃபுல்லாக எனக்கு தூக்கம் வந்துருப்பேன். இதை பற்றி யோசிச்சு ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிட்டேன் நான். முடியல என்னால். ரொம்ப டார்ச்சர் பண்ணுறேன். ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஏதாவது பண்ணி சரி எதுல கால் எடுத்து வச்சாலும் எல்லாத்துலயும் ஒரு பிரச்சனை. எப்படி சரி யூடியூப் போடலான்ட்டு யூடியூப் வந்து அதுல ஒரு பிரச்சனை. அதுல எப்போ பிரச்சனையா தான் இருக்குது, அதை விடுங்க. ஸோ அதுல இப்போ ஒரு பெரிய பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன். வாழ்க்கையில முன்னேறலான்னு பார்த்தேன், வாழ்க்கை ஃபுல்லாவே பிரச்சனையா தான் போயிட்டு இருக்கு. சரி வேலைக்கு போகலான்னு பார்த்தா அங்கேயும் பிரச்சனை. ஸோ இப்படி நான் கால் வைக்கிற இடம்லாம் எனக்குன்னே பிரச்சனைங்க தேடி வந்து எனக்குன்னே அந்த கடவுள் எல்லா பிரச்சனையும் படைச்சி வச்சு என்னை வச்சு விளையாடிட்டு இருக்காரு. ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேங்க. நான் என்ன பேசுகிறேன், எப்படி பேசுகிறேன்னு எனக்கு சுத்தமாக புரிய மாட்டேங்குது. எனக்கு மைண்டு ஃபுல்லாக அந்த ஒரு காப்பிரைட் மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருக்கு, ஸ்ட்ரைக் மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் பிரச்சனை இல்லை. ஸோ இன்னொரு பிரச்சனை யூடியூப் சைட்லேருந்தே ஒரு பிரச்சனை இருக்குது. அது என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்க எல்லாருக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதை பற்றி. அந்த ஒரு 3 million ஷார்ட் வியூஸும் 500 சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த மாதிரி வந்தாங்கன்னா ஒரு எலிஜிபிலிட்டி, அது மானிட்டைசேஷன் எலிஜிபிலிட்டின்னு சொல்ல முடியாது, ஆட்சென்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. அதை நான் தான் அப்ளை பண்ணேன். எனக்கே என்னன்னு தெரியாது. அப்ளைன்னு இருந்துச்சு, அப்ளை கொடுத்தேன், அதனால பண்ணேன். அதை எப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் நான் அதை அப்ளை பண்ணியிருக்கவே மாட்டேன். ஸோ அதை அப்ளை பண்ணும்போதே ஒரு 4-5 வாட்டி பிரச்சனை வந்துச்சு. ஒரு 6-7 வாட்டி பண்ணதுக்கப்புறம் தான் அது அப்ளையே ஆச்சு ப்ராப்பராக. ஸோ அதை அப்ளை பண்ணதுக்கப்புறமா அது அவங்க வெரிஃபை பண்ணாங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு கடைசி நிமிஷத்தில் கேன்சல் பண்ணி விட்டாங்க. பிகாஸ் ரீயூஸ்டு கண்டென்ட் உங்கள் சேனலில் இருக்குது அப்படின்ட்டு. ரீயூஸ்டு கண்டென்ட்னா அடுத்தவங்க கண்டென்ட். அது நான் ஒத்துக்கிறேன். ஆமாம், அது நான் பண்ண தப்பு தான், அதை பண்ணியிருக்கக்கூடாது தான். இருந்தாலும் ஒத்துக்கிறேன். சித்தண்ண வீடியோ அவங்களதுலாம் ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க என்னென்னலாம் தெரியாது. ஸோ அந்த ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். ஸோ அதுக்காக அவங்க என்ன சொல்கிறது, வெரிஃபை பண்ண முடியாது, அதுக்குன்னு தனியாக ஒரு 5 minutesக்கு வீடியோ எடுத்து
இது நான் தான், இது உன் சேனல் தான், இது நீ தான் அப்படின்றதுக்கு ஒரு ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு வீடியோ எடுத்து அன்லிஸ்டடில் போட்டு எங்களுக்கு அந்த லிங்க்கை கூட நாங்கள் அதை வெரிஃபை பண்ணிட்டு முடிஞ்சால் அப்படி இது பண்ணி விட்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து பெரிய பிரச்சனையாக தோணல. ஆனால் அது வந்ததுக்கப்புறம் தான் மெயினாக என்னோடய சேனல் டவுன் ஆகவே ஆரம்பித்தது. ஏன்னா நார்மலாக நான் ஒரு லாங் ஃபார்மட் வீடியோ போட்டேன்னா எனக்கு மேக்ஸிமம் நார்மலாகவே ஒரு 500 வியூஸ். அது ஃபுல்லாக அந்த ஃபுல் வீடியோவை பார்க்குறாங்களா இல்லையான்லாம் தெரியாது. ஆனால் ஆடியன் ரிட்டென்ஷன் மேக்ஸிமம் எனக்கு 3 மினிட்ஸ் வரைக்கும் வந்திருக்குது. வியூ டியூரேஷன் 3 மினிட்ஸ் வரைக்கும் வந்திருக்குது மேக்ஸிமம் வீடியோஸ்க்கெலாம். ஸோ இப்போ அந்த அந்த ஒரு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து வீடியோ சேனல் போடுற வீடியோக்கு வியூஸே போக மாட்டேங்குது. 20-30 வியூஸ் தான் மேக்ஸிமம் போகுது. ஸோ எனக்கு அதனாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வீடியோலாம் எடுக்கிறோம், இது பண்ணுறோம். நீங்கள் டே 5 வீடியோ, டே 6 வீடியோ பார்த்துருந்தீங்க, இன்னும் பார்த்துருக்க மாட்டீங்க. நெக்ஸ்ட் வீக் தான் போடுவேன். இதை நீங்கள் இந்த சண்டே தான் பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோவில் நான் வந்து சொல்லியிருப்பேன் என்னன்னா, நான் வந்து காப்பிரைட்டுன்னு மைண்டில் வருது. இந்த டயட்டு வாக்கிங்லாம் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இருந்தாலும் நான் கண்டினியூ பண்ணுறது உங்களுக்கு நான் டே 1 வீடியோலேயே சொல்லியிருப்பேன். இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வீடியோ வரும்ன்றதுனால தான் அந்த சீரீஸே நான் கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன். சரி, இதுக்கப்புறமும் ஏமாற்றக்கூடாது, இதுக்கப்புறமாச்சும் எப்படியாச்சும் கண்டினியூஸாக வீடியோ போடணுன்றதுக்காக ஒரு 10-15 வீடியோ ஷூட் பண்ணி எல்லாத்தையும் எடிட் பண்ணி நான் ஒரு 3 வீடியோவை ஷெட்யூல் பண்ணியும் வச்சிட்டேன். அடுத்த வாரத்துக்காக ஷெட்யூல் பண்ணியும் வச்சிட்டேன். அதுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, இந்த பிரச்சனை வந்து டே 1 வீடியோ போடும்போது ஆரம்பித்த பிரச்சனை இது. ஸோ நானும் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கேன். என்னென்னா எனக்கு ஒன்றுமே தெரில, அது என்ன பண்ணணுன்னு எனக்கு சுத்தமாக ஐடியாவே கிடையாது. அதில் உங்கள் யாருக்காவது ஏதாவது தெரிஞ்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டா ஐடியும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்கும். மெசேஜ் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் செக்ஷன்லேயே வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் ரிப்ளை பண்ணுவேன், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். சும்மா தான் இருப்பேன், பெருசாக வேலை பிடுங்குற வேலை எதுவுமே கிடையாது, சும்மா தான் இருப்பேன். ஸோ யாருக்காவது ஏதாவது அதில் அதை பற்றி தெரிஞ்சிச்சுன்னா தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்றது எனக்கு சுத்தமாக எதுவுமே ஐடியா கிடையாது. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இதை ஒன்று சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ இதுதான் லாஸ்ட் வீடியோ. மறுபடியும் எப்போ வீடியோ போடுவேன்னான்னு கேட்டிங்கன்னா, Jan 1லேருந்து 2025 Jan 1லேருந்து வீடியோஸ் வர ஆரம்பிச்சிரும். ஸோ இப்போ நான் வாக்கிங் சீரீஸும் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு 5 வீடியோ இருக்குது வாக்கிங் சீரீஸ்து. ஸோ அந்த வீடியோஸ்லாம் அப்படியே வச்சுருவேன். அந்த வீடியோஸ்லாம் போட மாட்டேன். வெறும் டே 4, டே 5 அப்புறம் டே 6 வீடியோ, அந்த 3 வீடியோ மட்டும் நான் ஷெட்யூல் பண்ணி வச்சிட்டேன் யூடியூப்பில். ஸோ அதனால் அந்த 3 வீடியோஸ் மட்டும் வரும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் 6ஆம் தேதி பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ, ஹோப்ஃபுல்லி. ஆமாம், நாளைக்கு தான் 6ஆம் தேதி. இன்றைக்கி 5ஆம் தேதி. சாட்டர்டே உட்காந்து காலையில் எந்திரிச்சோடனே உட்காந்து ஷூட் பண்ணுறது இந்த வீடியோவை. ஸோ ஓகே, எதுவும் கடந்து போகும். எனக்கு மட்டும் நிறைய பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது ஒன்றும் சொல்ல முடியாது. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ரொம்ப வலிக்குது. எத்தனையோ பிரேக் எடுத்திருக்கேன். பட் இந்த ஒரு பிரேக் என்னை ரொம்ப யோசிக்க வைக்குது, அழுவ வைக்குது. நைட்டு ஃபுல்லாக முடியல என்னால். ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. ஸோ அவ்வளோதான், இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் ஏன்னா நான் டே 1 வீடியோவில் சொல்லியிருப்பேன், அதுக்கப்புறம் கம்பல்சரி வீடியோ வரும் அப்படின்ட்டு. வரலன்னா நான் அசிங்கமாக திட்டுக்கன்னு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோவில். அதனால சரி, இந்த ஒரு வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு கிளாரிஃபை ஆகிடும் எதுக்கு வீடியோஸ் வரமாட்டேங்குது ப்ராப்பராக அப்படின்றதுனால. அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ ஷூட் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன் காலங்காத்தால் எழுந்திரிச்சு. ஸோ தேங்க்யூ மக்களே ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். இதில் வேறு லாஸ்ட்டு 3 வீடியோவாக ஒருத்தர் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு என்ன, டிஜிட்டல் சல்மான்னு ஒருத்தர். ரொம்ப என்ன சொல்கிறது, நம்ம வீடியோஸை ரொம்ப ரசித்து பார்க்குறாரு. அவர் நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ்லாம் போட்டிருக்காரு. ஸோ தேங்க்யூ, அவருக்கும் ரொம்ப ஸ்பெஷல் மென்ஷன். தேங்க்யூ உங்களுக்கும். ஸோ இதுக்கப்புறம் Jan 1 தான் நம்ம சேனலில் வீடியோஸ் வரும். அடுத்த வாரம் ஒரு 3 வீடியோஸ் வரும், அவ்வளோதான். அதுவும் வருமானது எனக்கு வராதான்றது ஒரு டவுட்டாக தான் இருக்குது, போடலாமா வேணாமான்னு. ஒரு பெரிய சம்பவம் ஒன்று இருக்குது அடுத்த வாரம் வீடியோவில். ரொம்ப தூரம் போயிட்டு வந்திருக்கேன் நடந்தேன். ஸோ அந்த வீடியோ மட்டும் எனக்கு வந்தால் வரும். எனக்கு தெரிஞ்சு அது மட்டும் வந்தால் வரும் ஐ திங்க். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. For one last time, peace out and stay safe. Bye.